ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபார்மகாலஜி யூனிட் 2ல லாஸ்ட் டாபிக் ஃபார்மகோவிஜிலன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபார்மகோவிஜிலன்ஸ்னால் என்ன? சிம்பிளி ஸோ இது வந்து ஃபேஸ் 4 கிளினிக்கல் ட்ரையல்னு சொல்லலாம். ட்ரக்கோட சேஃப்டி வந்துட்டு மானிட்டர் பண்ணுவோம் ஆஃப்டர் இட்ஸ் என்டர் இன் டு த மார்க்கெட். ஓகேவா? ஸோ இட்ஸ் a science and activity related to the detection, assessment, understanding and prevention of adverse effect. இல்லைனா வேறு எதுனா ட்ரக் இஷ்யூ இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேவா? இந்த அப்ஜெக்டிவே வந்துட்டு அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன் வந்து இருக்கா, இல்லை டிலேட் ட்ராட் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா, அது நல்ல சேஃபான ட்ரக்கு தானே, அது ரேஷனல் யூஸ் ஆஃப் ட்ரக் வந்து நம்ம என்ஷூர் பண்ணுறோமா, யூஸ் பண்ணுறோமா, அப்படி தான் யூஸ் பண்ணுறோமா. ரேஷனல் யூஸ் ஆஃப் ட்ரக்னா ஒரு ட்ரக்கு கரெக்டான ஒரு டிசீஸ்க்கு கரெக்டான ட்ரக்கு கரெக்டான டோசிங்கில் கரெக்டான பேஷண்ட்டுக்கு தான் போகுதுன்றதான் ரேஷனல் யூஸ் ஆஃப் ட்ரக். பேஷண்ட் சேஃப்டி இம்ப்ரூவ் பண்ணுறோமா, ஸோ ரிஸ்க் பெனிஃபிஷரி ரேஷியோ வந்து பெனிஃபிட் ரேஷியோ எப்படி இருக்குன்னு சொல்லி எவாலுவேட் பண்ணுறது. இதெல்லாம் தான் இதோட அப்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா? ஸோ இது எப்படிலாம் பார்ப்போம்னா பாசிவ் ஸ்பான்டேனியஸ் ரிப்போர்ட். ஓகேவா? இப்போது டாக்டர்ஸ் அந்த மூலமாக வர ஒரு ரிப்போர்ட்டு. ஆக்டிவ் சர்விலன்ஸ் கோஹார்ட் ஸ்டடி வந்துட்டு நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்படி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பின்னாடி பார்த்தா போதும். ஸோ ஜஸ்ட் மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டா போதும் இப்போதைக்கு. ஓகேவா? அண்ட் டார்கெட் சர்வேலன்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக் ட்ரக் அண்ட் பாப்புலேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது. ஸோ இதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபார்மகோவிஜிலன்ஸ். ஓகேவா? ஸோ ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு அட்வர்ஸ் ஈவெண்ட் எஃபெக்ட் எங்கேயாவது நடந்ததுன்னா அங்கே இருக்க டாக்டரோ பேஷண்ட்டோ ஃபார்மசிஸ்ட்டோ ரிப்போர்ட் பண்ணுவாங்க. டேட்டா கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணி அந்த ட்ரக் வந்து யூஸ் பண்ணலாமா, இல்லை மார்க்கெட் வந்து லீக் அவுட் பண்ணலாமா, இல்லை பேன் பண்ணலாமான்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ இதான் வந்து ஃபார்மகோவிஜிலன்ஸ் ப்ராசஸ். ஓகேவா? உங்களுக்கு பெஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லணுமா, தலினோமைன்னு ஒரு ட்ரக்கு, அது வந்துட்டு 90s வந்துட்டு அதர் கண்ட்ரியில் வந்து மார்னிங் சிக்னஸ்க்காக ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க அந்த டேப்லெட், நல்லா ஸ்லீப் வரும் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து ஃபேஸ் 4 கிளினிக்கல் ட்ரையல் தான் இருந்துச்சு. கொஞ்ச நாள் அவங்களுக்கு இப்போ இருக்கிற பாப்பா எல்லாம் என்ன ஆச்சுன்னா வந்துட்டு ஃபீட்டல் அப்நார்மலிட்டிஸ் வந்து அவங்களுக்கு வந்து இருந்துச்சு. ஓகேவா? லிம்ஸ்லாம் வந்து குறுக்கி அந்த மாதிரி வந்து ஒரு கண்டிஷன் வந்து இருந்துச்சு. ஸோ அப்போ தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஃபேஸ் 4ல் எல்லாத்துக்குமே வந்து அது இருந்துச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ட்ரக்கை வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? தாலினமைட் ட்ரக்கை. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ரெகுலேஷன்ஸ் வந்து நடந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன். பாருங்க, 1984 வந்து குளோரோஃபார்ம் அனஸ்தீசியா யூஸ் பண்ணுறதுனால நிறைய பேர் இறந்தாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு இந்த ஃபேஸ் 4ல் கண்டுபிடிச்சது தான். இப்போ 1937 வந்துட்டு சல்ஃபோனமைட் ட்ரக் டெரிவேட்டிவ் ட்ரக் வந்து சிரப் செஞ்சாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா வந்துட்டு டைஎத்தில் கிளைகால் வந்துட்டு ரியாக்ட் ஆகி நிறைய குழந்தைங்க இறந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா வந்து இது ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரக் சேஃப்டி கண்ட்ரோல் வந்து கொண்டு வந்துச்சு யூஎஸ்ஏல. 1940 என்ன ஆச்சுன்னா வேர்ல்டு வைடு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேவா? சென்ட்ரலைஸாக எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. 61 தாலினமைட் ப்ரெக்னன்சி லேடிஸ் கொடுத்ததுனால ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அது வந்து டெட்ரோஜெனிசிட்டியாக ஆச்சு. ஓகேவா? 62 ஸோ அதுக்கான ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடீஸ்லாம் வைக்கணும்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்த தாலினமைட் கன்சர்னை வந்து இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக பிரிட்டன் என்ன பண்ணுச்சுன்னா எல்லோ கார்ட் ஸ்பான்டேனியஸ் ரிப்போர்ட் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு கார்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. 1968 என்ன ஆச்சுன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரக் மானிட்டரிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க குளோபலைஸ் டேட்டாக்காக, எல்லா உலகத்தில் இருக்கிறது எல்லாமே தெரியணுன்றதுக்காக. அப்புறம் தான் ஃப்ரான்ஸில் வந்து 1973 ஃபார்மகோவிஜிலன்ஸ் வந்து வந்துச்சு. ஓகேவா? WHO வந்து 1978 வந்து உப்சலா மானிட்டரிங் ஃபார்மகோவிஜிலன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ 1961 வந்துட்டு அதே தாலினமைட் பர்பஸ் ஒன் செக் ஸோ 1995 தான் சொல்லணும். 1978 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அப்போ தான் வந்துட்டு யூரோப்பியன் கண்ட்ரி வந்துட்டு அதுக்குன்னு ஒரு ரெகுலேட்டரிங் ஏஜென்சி பாடி கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ 21 வந்துட்டு யூரோப்பியன் கண்ட்ரி டேட்டாபேஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இட்டாலி ஃபார்மகோவிஜிலன்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. ஓகேவா? இட்டாலியில் அதுக்கப்புறம் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரி வந்து அதுக்கப்புறம் தான் அந்த ரெகுலேட்டரி ஏஜென்சிலாம் வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? அதுக்கான டேட்டா தான் இது. ஸோ ஃபார்மகோவிஜிலன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து வேர்ல்ட்
WHO என்ன சொல்லியிருக்காங்கன்னா உப்சால் மானிட்டரிங் சென்டர் யூஎம்சி அண்ட் ஃபார்மகோவிஜிலன்ட் ப்ரோக்ராம் இந்தியாலையும் இருக்குது. அண்ட் வந்து மெட்ஸ்பெட் மெட்வாட்ச்சில் வந்துட்டு யூஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோலும் இருக்குது. ஓகேவா? ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வீடியோ வித் எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன் நான். And thank you for watching my video. Successfully we completed 2 units in pharmacology.